நாம் வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை விட்டு வெளியே வருவதற்கு இறை தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அனைத்தையுமே நாம் விட்டு வெளியே வந்துவிடலாம். எந்த கஷ்டம் பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய சிறப்பான பெயர்களை நாம் தெரிந்து வைத்திருந்தோம் சொன்னால் அதனை ஓதி அனைத்து பிரச்சனையை விட்டு நாம் வெளியே வந்துவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிறந்த இஸ்மை நாம் பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது நமக்கு ஆர்வத்தை உண்டாக்கும். இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்ய மறக்காதீர்கள். ஏன்னு சொன்னால் நம்மை போல எத்தனையோ கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அதற்கு தீர்வாக இதனை பார்ப்பார்கள். அவர்களுக்கு தீர்வு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கே அனைத்து நன்மையும் கிடைக்கும், அவருடைய துவா பரக்கத்தும் கிடைக்கும். ஆகவே ஒரு நிமிடத்திலே நாம் ஷேர் செய்யக்கூடிய விஷயத்திலே பொடுபோக்காக அசட்டையாக இருக்க வேண்டாம். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கிணதுகளே, இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் மிக சிறந்த இஸ்ம். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை விட்டு வெளியே சில பேரை பார்க்கின்றோம். சில பேர் சொன்னாங்க, அதாவது நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த வியாபாரத்தில் விட்டும் வெளியே வருகிறார். வியாபாரமும் போயிடுச்சு, வருமானம் இல்லை, எதை செய்தாலும் அங்கு தடைகள். இப்படியாக ஒரு பெரிய சிக்கலிலே மிகப்பெரிய சிறப்பான முறையில் வாழ்ந்தவர் சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை அடைந்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த மாதிரி நிலைமையிலிருந்து நாம் விடுபட்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதனை பார்க்க இருக்கின்றோம். கேள்விகளிலே மிக சிறந்த இஸ்மின்னு சொன்னால் பெரியார்கள் சொன்ன மிகப்பெரிய விஷயம். இது ஒரு ரகசியமான திக்ர். நான் ஓதுவோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது பரக்கத்து மிகுந்தது. அதிலேயே பிஸ்மி அல்லாஹ் என்ன செய்கிறோம்னா நாளாக பிரிக்கிறோம். பிஸ்மில்லாங்கிறத பிஸ்மி அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். பிஸ்மி அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். பிஸ்மில்லாங்கிறத வந்து தனியாக பிரிக்கிறோம். பிஸ்மி அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கிறத 313 தடவை ஓத வேண்டும். ரொம்ப கஷ்டமாக உள்ளவங்க 1001 தடவை ஒதுக்குங்க. சாதாரணமாக இதனை நம்முடைய பிரச்சனையை எளிமையான முறையில் சரி பண்ணுவதற்கு 313 என்பது நார்மலானது. ஆனால் மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய 1001 தடவை ஒதுக்கிட வேண்டும். இதை எப்படி ஓதுறன்னு சொன்னால் முதல்ல சலவாத் 11 தடவை ஒதுக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 11 தடவை. வலா யஊது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலில் அலீம் 11 தடவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வசனம், கால மூசா மாஞ்சேத்து பி சிஹரின் லா சைபத்திலோ, சூரத் யூனுஸில் 81 வசனம். அதை தமிழில் நீங்கள் ஒதுக்குங்க. அதான் ஈஸி. மூசா சொன்னால் நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இதை 11 தடவை ஓதிட்டு இந்த பிஸ்மி அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் 313 தடவை ஓதிட்டு, யா அல்லாஹ் நான் ஓதிய ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு அனைத்து விதமான கஷ்டத்தை நீக்குவாயாக, ஜின்னு ஷைத்தானை செய்வினை விட்டு நீக்குவாயாக, மனிதனுடைய கண் திருஷ்டியை பொறாமை விட்டு நீக்குவாயாக, என்னுடைய செல்வங்களை திரும்ப கிடைக்க செய்வாயாக, அவன் வாழ்க்கையிலே வருமானத்தை பறக்க செய்வாக அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் துவா செஞ்சுருங்க. செய்து முடிச்சு திரும்ப 11 தடவை ஸலாத் ஓதிட்டு 4 திசையிலையும் ஊதி விட்டுருங்க. உங்களுக்கு இது விஷயமாக நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு ஜாப்புக்காண்டி நீங்கள் வேலை செய்ய இது
ஓதுறீங்கன்னு சொன்னால் அந்த ஜாப்புக்கு கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க. ஒரு கடை கிடைக்கும்னு சொன்னால் அந்த கடையை நினச்சிக்கிட்டு யா அல்லாஹ் இந்த கடை கிடைக்க செய்வான்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கங்க. என்ன வேணுமோ அதை நீங்கள் எல்லார்ட்ட துவா செஞ்சுக்கங்க, அது கட்டாயம். அதுக்கப்புறம் இதை காலை மாலை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 41 நாள் விடாமல் ஓதணும். 41 நாளுங்கிறது நம்முடைய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியாக்குவதற்கு கொடுக்கக்கூடிய அவகாசம். சில பேருக்கு உடனே அது 3 நாளில் 8 நாளில் 21 நாள் நடக்கலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்தது. ஆனால் 40 நாள் குறைஞ்சபட்சம் நான் ஓதக்கூடியது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சரியானாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இதை விட்டுறாமல் என்ன செய்யணும், ஓதிட்டே வரணும். அது ஒரு பரக்கத். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு. திரும்ப எந்த எஃபெக்டும் உங்களை வராமல் இருப்பதுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த பிஸ்மி அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் 313 ஓத முடியாதுன்னா கூட குறைஞ்சபட்சம் நான் சொன்ன எல்லாத்தையும் 41 தடவை அப்படியே ஓதிட்டே வாங்க. ஏன்னா இது ஒவ்வொன்று ஓதுவதற்கும் ஒரு நன்மை இருக்கிறது. பாதுகாப்பு, பரக்கத்து, அதாவது வருமானத்தில் பரக்கத்து உண்டாகும். இவையெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள். குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கும். கிடைத்துக்குறையிலே நாம் அல்லாட்ட நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கு முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கடமைகள் நம்ம சரியாக செய்யணும். 5 நேரம் அந்த நேரம் தொழுகணும். சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகணும். தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ரம்லான் 30 நோன்பை நோக்கணும். கடமையான ஹஜ்ஜு செய்யணும். யாருக்கு ஜக்காத்து கடமையாக இருக்கோ அவர்களுக்கு ஜக்காத்து வருஷம் கணக்கிட்டு கொடுத்துட்டு வரணும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. உற்றார் உறவினர், அண்டை வீட்டுக்கார் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது நன்மையான விஷயங்கள், தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது பொய் பேசுகிறது, புறம் பேசுகிறது, அவர் மற்றவர் திட்டுறது, மற்ற பொருளை அபகரிக்கிறது, மது குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, போதை மருந்தை உபயோகப்படுத்துவது, விபச்சாரம், கொலை, கொள்ளை, தற்கொலை, வட்டி வாங்குவது, இதுபோல் அனைத்து பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போது நன்மையை செய்யணும், தீமையை தவிர்த்து கொள்ளணும். 3வது அம்சம் என்னென்னு சொன்னால் இதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். நிமிஷம் சொன்னாங்க, நன்மையை ஏவி கொண்டிருங்கள், தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போது நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு இது எல்லாருக்கும் நம்ம எத்தி வைக்கணும். எல்லா மக்களுக்கும் சொல்லணும். ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாருக்குமே. அது நன்மை ஏவி தீமையை தடுத்த அந்த கூட்டத்தில் ஆயிரம் உங்கள் துவா கபுலாகும். அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் ஒவ்வொரு ஃபர்லான தொலைக்கு முன்னாடியும் இப்போ நான் சொன்னதை 3 தடவை நீங்கள் ஓதி துவா செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்லான பண்ண நம்ம அதிகம் டைம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தஹஜ்ஜுத் வாய்ப்பு தஹஜ்ஜுத் தொழுது துவா செய்யுங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு சுஜூதில் தொழுகெல்லாம் முடித்த பிறகு சுஜூதில் தலையை வச்சு துவா செய்யுங்க. நான் சொன்னதெல்லாம் ஓதி துவா செய்யுங்க. நிச்சயமாக அனைத்துமே கிடைக்கும். அனைத்து தடைகளையும் இது தவிடு பொடியாக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மைவர்களை வெற்றிப்பட்ட கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.